இன்றைய ஜீவ வார்த்தை சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இன்னும் நிறைவேறாதபடிக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களே இந்த வசனத்திலே அவர் முக்கியப்படுத்துகிறார். முதலாவது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இரண்டாவது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, அவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சார்ந்திருந்தபடியினாலே தனக்கு எதிராக வந்த எதிராளியை கர்த்தர் நிர்பலமாக்கினார். கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து கர்த்தர் நம்முடைய காரியத்தை நேர்த்தியாய் வாய்க்கச் செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனை தன் தேசத்துக்கு அனுப்பும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கச் செய்தார். கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்கச் செய்தார். காரணம், ஆபிரகாம் கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆபிரகாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். ஆகவே நம் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உண்டான காரியத்தை அவர் வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. 2 காரியத்தின் நிமித்தமாக நாம் பயணிப்போம், அவரை சார்ந்திருப்போம், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.